வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் நெல்லிக்காய் இஞ்சி ஊறுகாய் தான் ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 11 பெரிய நெல்லிக்காயை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறேன். பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம வெந்த நெல்லிக்காயை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இந்த நெல்லிக்காய் ஆறுற நேரத்தில் ஊறுகாய்க்கு தேவையான ஒரு பொடியை தயார் பண்ணிடலாம். ஒரு சின்ன கரண்டியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அது கலர் மாறுற வரைக்கும் மிதமான தீயில வச்சுக்கலாம். வெந்தயம் லேசாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிதமான தீயிலே நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வைக்க போகிறோம். உப்பு வந்துட்டு நம்ம ஊறுகாய் நல்லா கலந்ததும் தேவைப்பட்டால் நம்ம கடைசியாக கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பவுடர் பண்ணுறதுக்கு இந்த தேவையான ஊறுகாய் அந்த மசாலா தயாராகிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி தயாராக வச்சுக்கோங்க. இப்போது இந்த நெல்லிக்காயும் வந்துட்டு நல்லா ஆறி இருக்குது. அதோடைய விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த நெல்லிக்காயை நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அப்படியே துண்டு துண்டுகளாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காய் துண்டுகளும் தயாராகிருக்கு. நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்த அந்த மசாலாவும் வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் தனியாக ஒரு ஈரம் இல்லாத பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இஞ்சி வந்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாமவும் பார்த்துக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற நெல்லிக்காய் துண்டுகளையும் சேர்த்துட்டு இந்த ஊறுகாய் மசாலா கூட எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அந்த கலக்கிற ஸ்பூனும் சரி அந்த பாத்திரமும் சரி ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீக்கிரமே ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும். இது நல்லா கலந்ததும் அதே கரண்டியில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் வந்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த ஊறுகாய் கூட சேர்க்க போகிறோம். ரொம்ப எண்ணெய் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லேசாக சூடு பண்ணினாலே போதும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காயோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஊறுகாய்க்கு இன்னும் உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கல் உப்பு சேர்த்தாலும் சரி அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த ஊறுகாயை கரெக்டாக ஒரு 5 நாள் அப்படி இல்லைன்னா 7 நாள் டெய்லி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக மூடி வச்சுட்டு 5 டேஸ் பொறுத்து ஊறுகாய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போது ஊறுகாய் வந்துட்டு நல்லாவே கலந்து அது நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சுருங்கி வந்திருக்கு. அந்த ஆரம்பத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பவுல் ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் நீங்கள் வந்துட்டு 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா இன்னும் கூட நல்லா குறைஞ்சி வந்துடும். நல்லா அந்த ஊறுகாய் வந்துட்டு ஊற அதோடைய டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் வந்துட்டு நான் போட்டு வைக்க போகிறேன். ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன். இந்த பாட்டிலில் நீங்கள் ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரளவு நல்லா சூடான தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு தொடச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு ஊறுகாயை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான நெல்லிக்காய் இஞ்சி ஊறுகாய் தயாராகிடுச்சு. இந்த ஊறுகாய் கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிற அந்த பூண்டு பற்களை கூட முழுசாக உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம்.
பூண்டு வந்துட்டு நம்ம ஃபுட்டில் நிறைய சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இஞ்சி சேர்க்குற மாதிரியே நம்ம பூண்டும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி நெல்லிக்காய் ஊறுகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.